திருச்செந்தூர் என்ற ஊரில் பார்வையில்லாத மீனாட்சி அம்மா என்ற முருக பக்தை வாழ்ந்து வந்தார். தனக்கு கண் தெரியாத போதும் தினமும் தனது அப்பன் முருகன் சன்னதிக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுவார். கோவிலுக்கு அருகிலிருந்த ராமசாமி என்ற மளிகை வியாபாரியிடம் ஒரு சிறிய கிண்ணத்தில் எண்ணெய் வாங்கிச் செல்வார். ஒரு நாள் ராமசாமிக்கு தவறான எண்ணம் தோன்றியது. அவங்களுக்கு கண்ணு தெரியாது, எண்ணெய்க்கு பதிலா தண்ணீர் ஊற்றினாலும் தெரியாது என்று நினைத்து தண்ணீர் ஊற்றி கொடுக்க ஆரம்பித்தான். ஆனால் மீனாட்சி அம்மா அதையே எண்ணெய் என்று நம்பி முருகன் சன்னதியில் ஊற்றி தீபம் ஏற்றினார். அனைத்து தீபங்களும் அதிசயமாக பிரகாசமாக எரிந்தன. இதற்கிடையில் ராமசாமியின் வீட்டில் இருந்த எண்ணெய் தினமும் பாதியாக குறைய ஆரம்பித்தது. ஒரு நாள் அவர் பின்னால் சென்று பார்த்தபோது ஒரு பெரியவர் அந்த கிண்ணத்தை வாங்கி அனைத்து விளக்குகளிலும் ஊற்றி தீபம் ஏற்றினார். அவர் கூறினார், வினை விதைத்தவன் வினை அறுப்பான், நீ செய்தது இரட்டிப்பாக திரும்பும். அந்த நொடியே ராமசாமிக்கு உண்மை புரிந்தது. அவர் ஓடி சென்று பார்த்தபோது அந்த பெரியவர் யாரும் இல்லை. அவர் புரிந்து கொண்டார், அது வேறு யாரும் இல்லை, முருகனே. மீனாட்சி அம்மாவிடமும் முருகனின் பாதத்திலும் விழுந்து மன்னிப்பு கேட்டார். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த கதையை ஷேர் செய்யுங்கள். இன்னும் இது போன்ற பக்தி கதைகள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். சரவணபவ.